சின்ன குழந்தைங்க எது செஞ்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அது அவங்க கோவப்படுறதும் சரி, திட்டுறதும் சரி, மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, இது மாதிரியெல்லாம் நம்ம ரசித்து பார்ப்போம். அதுவே அடுத்தவங்களுக்கு எப்படி கோவம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதை தான் இது. அந்த காலத்தில் நடந்தது, இப்போ நடந்த கதை இல்லை. இது அப்போ நடந்தது, அப்பா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பையன் ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்போ எல்லாம் ஸ்கூலில் சின்ன பிள்ளையில சேர்க்க மாட்டாங்க. எல்லாமே ரோட்டில் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நல்ல சின்ன கிராமம். அதில் ரோட்டில் பசங்க நிறைய விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பையன் என்ன பண்ணுவானா, வீட்டிலையே தாத்தாவை பாட்டியை எல்லாரையும் வர்றவங்களையெல்லாம் கல் எடுத்து அடிப்பானாம். இதை பார்த்து இவங்க வந்து சந்தோஷப்படுவாங்களாம். அது வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சாமியார் ஒருத்தர் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு வருவார்ல, யாசகம் கேட்டு பாத்திரத்தை கையில் வச்சுட்டு அவருக்கு நம்ம காசோ பணமோ கொடுக்கும்போது வீடு வீடாக வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் அது மாதிரி யாரும் வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சாமியார் அடிக்கடி வரும்போது இவன் தூக்கி கல்லை தூக்கி அவர் மேலே வீசுவானான். அந்த கல் மேலே உழவுமா, அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு நாள் தூக்கி வீசியிருக்கான், நல்ல நெத்தியில் போய் அடித்து ரத்தம் வந்துடுச்சு. அவருக்கு கோபம் கடுமையாக வந்துடுச்சு. கோபம் வந்தோடனே அவரால் எதுவும் சொல்ல முடியலை குழந்தைய. எல்லாருமே தெருவில் ஊரில் உள்ளவங்க அவங்க கோவப்படுவாங்க நம்ம வந்து யாரும் கண்டிக்கக்கூடாது, வேறு யாராவது தான் இவனை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டு அவன் கையில் ஒரு 10 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்து, தம்பி நான் நடந்து வர்றேன்டா தாத்தா, என்கிட்ட காசு கிடையாது, காரில் வர்றவங்க வந்து நிறைய பணம் தருவாங்க, இதே மாதிரி அடிச்சின்னா நீ என்னை அடித்ததுக்கு நான் 10 ரூபா தர்றேன் வச்சுக்கோ, நீ வந்து காரில் வர்றவங்கள அடிச்சின்னா உனக்கு நிறைய பணம் தருவாங்க வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாராம். அதே மாதிரியே இவன் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் கார் வந்திருக்கு. அதுவும் ஊருக்குள்ளே உள்ள ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க. அவங்க வந்து அங்கே காரும் அதிகம் அந்த காலத்துலலாம் கிடையாது. யாராவது ஒருத்தங்க 2 பேர் தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி வரும்போது இவன் கல்லை தூக்கி வீசிட்டான். வீசின உடனே இறங்கி வந்திருக்காங்க. இறங்கி வந்து இவனை போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. எல்லோரும் கூடிட்டாங்க. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குறது, நம்ம சொல்லி அதை என்கரேஜ் பண்ணுறது, அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத அவங்களால எதுவும் சொல்லவும் முடியல. அவங்க அதுக்கு பிறகு தான் உணர்கிறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபீனிக்ஸ் பெண்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.